Hi all. லாஸ்ட் வீடியோல பார்த்த வீர யோக முத்ராவோட இன்னொரு வேரியேஷன் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மெயினா நம்ம ஊருங்களுக்குலாம் டிராவல் பண்றோம்னா அங்க நிறைய ஏதாவது வெளி ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு அது செட் ஆகாது. ஸோ இந்த யோக முத்ரா பயிற்சியை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு ரொம்ப நல்ல வலுவடையும். அண்ட் தேவையில்லாத காத்தோ கழிவுகளோ வயிற்றுல தங்காது. வயிறு பகுதியில எப்பயுமே அந்த ஆசிட் சரியான அளவுல சுரக்கணும். மந்த நிலை இல்லாம வயிறு வயிற்றுல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹை பிபி இருக்கு அண்ட் தலையில வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, கடுமையான தலைவலியில நீங்க இருக்கீங்க, அதுக்கப்புறமா வயிறுல ஏதாவது அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா தவிர்த்துடணும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டு ஆதி முத்ரா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதோட இந்த நக்கிள்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா இதை பிரம்ம முத்ரான்ட்டு சொல்லுவாங்க. இந்த முத்ராவை உங்களுடைய வயிற்று பகுதியில் வச்சுக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு மூச்சை வெளிவிட்டுட்டே கீழே போயிட்டு நீங்கள் பெண்ட் பண்ணணும். குனியும் பொழுது உங்களால் தரையை தொட முடிஞ்சால் நீங்கள் தரையை தொடலாம். கீழே போன பிறகு 10லேருந்து 15 முறை பொறுமையாக மூச்சை உள்ளிழுத்து விடணும். 15 முறை மூச்சை உள்ளிழுத்து விட்ட அப்புறமா மூச்சை உள்ளிழுத்துட்டே மேலே எந்திரிக்கலாம். உங்களால் தரையை ரீச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. உங்களால் எவ்வளோ தூரம் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுடைய ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை நீங்கள் பண்ணலாம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களோட வயிற்றோட தசைப்பகுதிகள்லாம் ஏறி இறங்கும். அதுதான் இந்த ஆசன பயிற்சியோடைய சிறப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஹோல்ட் யோகா.